சவர்ச்சி அரிசி ரெண்டும் போட்டு வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். இப்போ வந்து மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் அது 2 கிலோவுக்கு 1/2 கிலோ ஜவ்வரிசி, அது வந்து 10 கப்பு வரும். அந்த 10 கப்புக்கு 10 கப்பு தண்ணி போட்டு உப்பு போட்டு இப்போ காய வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசியும் அரிசியும் ஒன்றா அரைச்சி எடுத்து கொஞ்சம் தண்ணி பதமாக கரைச்சி வச்சாச்சு. இப்போ இனிமேட்டுக்கு காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா காய வச்சு கொதிச்சாச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு, ஜீரகம் கொஞ்சம் போட்டாச்சு, போட்டு கொதிக்க வச்சாச்சு. இப்போ இந்த மாவை கரைச்சி வச்சுருந்த மாவை ஊற்றி கிளறிக்கலாம். இப்படி கலந்து நல்லா கெட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டி பதம் வந்ததே இப்போ நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சியாச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடகம் போடுறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். காய்ச்சின மாவை இப்படி நல்லா கரண்டியில் மோந்து ஊற்றி இப்படி லைட்டாக இது பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து பொரிக்க முடியும். மொத்தமாக இருக்குன்னு பார்க்க வேணாம், இது காஞ்சதுக்கப்புறம் நைஸ் ஆகிரும்.